நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் ஜனாதிபதியை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டரை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. கனமழை பெய்து வருவதனால் பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மேலும் உயர்வடையும் அபாயம். புத்தளத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்படும். வெசாக் வாரத்தை முன்னிட்டு தேசிய வானொலியில் இன்று முதல் பல நிகழ்ச்சிகள். உக்ரைனுக்கு படைகளை அனுப்ப நேட்டோ முயற்சித்து வருவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் காணாமல் போய் 10 மணி நேரமாகியும் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஈரான் அசர்பைஜான் எல்லைப் பகுதியில் பல்வேறு திறப்பு விழா நிகழ்வுகளில் பங்கேற்ற ஈரான் ஜனாதிபதி டெஹ்ரானுக்கு திரும்பும் போது விபத்தில் சிக்கினார். ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாவும் தற்போது ஜனாதிபதியுடன் காணாமல் போயிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் ஜனாதிபதியின் ஹெலிகாப்டருடன் பயணித்த 2 எஸ்கார்ட் ஹெலிகாப்டர்களும் திட்டமிட்டபடி அந்தந்த விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளன. விபத்துக்குள்ளான பகுதி மலைச்சரிவுடன் கூடிய காடுகள் நிறைந்த பகுதி என்று ஈரான் உள்துறை அமைச்சர் அஹ்மத் ஃபைட் தெரிவித்துள்ளார். அந்த பகுதியில் கடும் பனிமூட்டம் மற்றும் மழை பெய்து வருவதால் அங்கு செல்வதற்கு முடியாமல் இருக்கிறது. ஈரானின் பாதுகாப்பு படை தளபதியும் விபத்து நடந்த பகுதிக்கு சென்று நடவடிக்கையை துரிதப்படுத்த முயற்சி எடுத்தார். செங்குத்தான சரிவு கொண்ட அடர்ந்த காடுகளில் தேடுதலை மேற்கொள்வது எளிதான காரியம் அல்ல என்று அவர் தெரிவித்தார். விபத்து நடந்த இடம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதுவரை ரஷ்யா, அசர்பைஜான், ஆர்மேனியா, ஈராக் ஆகிய நாடுகள் ஈரான் ஜனாதிபதியை தேடும் பணிக்கு ஆதரவு அளித்து வருகின்றன. குறித்த விடயத்தில் விசேட விசாரணை நடத்த ரஷ்யாவும் தயாராக உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் ஈரானுக்கும் ஆதரவு அளிக்கப்படும் என அறிவித்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து அமெரிக்கா கவனம் செலுத்தி வருவதாகவும் 40க்கும் மேற்பட்ட தேடுதல் குழுக்களை அப்பகுதிக்கு அனுப்பியுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியும் மக்களும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்டரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசர்பைஜானில் புதிதாக கட்டப்பட்ட 2 அணைகளை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இதேவேளை உமாஓயா திட்டம் இலங்கையில் திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் ஈரான் ஜனாதிபதி கலந்து கொண்ட முதலாவது திறப்பு விழா நிகழ்வாக இந்த அசர்பைஜானில் இந்த 2 திட்டங்களையும் திறந்து வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை விபத்து தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அமைச்சர் அலி சப்ரி ஆகியோர் சமூக வலைத்தளங்களூடாக விசேட அவதானம் செலுத்தியுள்ளார்கள். இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் நிலவும் பருவ பேச்சுக்கு முந்திய வானிலை மேலும் விரிவடையலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா, மன்னார் மாவட்டங்களினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை மறு அறிவித்தல் வரை சிறிய படகுகளில் கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று கடற்றொழில் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. பேருவளையிலிருந்து காலி, அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பில் காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ஜானக ஹந்துன் பத்திராஜா தேசிய வானொலிக்கு தெரிவித்தார். திடீரென அனர்த்தம் ஏற்படும் பட்சத்தில் நிவாரணம் வழங்குவது பற்றி சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கை மிகுந்த மாவட்டங்களில் அனர்த்த முகாமித்துவ நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அனர்த்த நிலையின் போதான தேவைக்கென்று மாவட்ட ரீதியில் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேசிய அனர்த்த நிவாரண மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
இதேவேளை அனர்த்த நிலைமை பற்றி துரித அழைப்பு இலக்கத்தினூடாக மக்கள் அறிவிக்க முடியும். அந்த இலக்கம் 117 என்பதாகும். கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் மழை அதிகரித்திருப்பதனால் வீதிகளில் மரங்களின் கீழ் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. உல்ஹிட்டிய ரக்ஹித மகாபலி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக 5 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. குறித்த நீர்த்தேக்கத்தின் நீரேந்து பிரதேசங்களில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் பராமரிக்கப்படும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 70% வரை அதிகரித்துள்ளது. அத்தனகலு ஓயாவின் நீரேந்து பிரதேசங்களிலும் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. எதிர்வரும் சில தினங்களில் நீரேந்து பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்படக்கூடும். அத்தனகலு ஓயா, கழுகங்கை, நில்வளா கங்கை, பெந்தர, களனி கங்கை உள்ளிட்ட நீரேந்து பிரதேசங்களில் இவ்வாறு வெள்ளம் ஏற்படலாம். இதன் காரணமாக குறித்த பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜின்கங்கை நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக காலி ஜின்கங்கை நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. மழையுடனான வானிலை தொடர்வதனால் ஏற்படும் அனர்த்தங்கள் குறித்து மக்கள் மிகுந்த கவனம் செலுத்தி எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. எல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் மனிதகொல்ல பிரதேசத்தின் போக்குவரத்து இன்றிரவு 8 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த வீதியில் மண்மேடு சரிந்து வீழ்வதனால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மனிதகொல்ல பிரதேசத்தில் வசிக்கும் 13 குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளன. சீரற்ற வானிலையால் புத்தளம் மாவட்டத்தில் மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகளவான மழை வீழ்ச்சியும் புத்தளத்தில் பதிவாகியுள்ளது. 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி அங்கு பதிவானது. கடும் காற்று மற்றும் வெள்ளத்தினால் புத்தளம் மாவட்டத்தில் 19,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கருவலகஸ்வெவ, மாதம்பே, மககும்புகடவல, முந்தல், புத்தளம், சிலாபம், ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச மக்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கான நிவாரண வேலை திட்டம் தற்போதைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட செயலாளர் MSB ஹேரத் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கென 4 நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தளம் மாவட்டத்தில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமேல் மாகாண ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் சில பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, பதுளை, ரத்தினபுரி, களுத்துறை, கண்டி, காலி, கம்பஹா, கேகாலை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். மாத்தளையில் நாளை முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள அரச வெசாக் நிகழ்வை முன்னிட்டு தாய்லாந்தின் தம்மமகாய நிகாய பிரிவைச் சேர்ந்த பிக்குகள் தலைமையிலான குழு இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளது. அதற்காக தாய்லாந்து பிக்குகள் 20 பேரும் இலங்கை பிக்கு ஒருவரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இவர்கள் நாளை அரச வெசாக் நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக புத்தளத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கடும் மழையினால் புத்தளம் பிரதேசத்தில் உள்ள தாழ்நில பகுதிகளான கடையாக்குளம், தில்லையடி, ரத்மல்யாய, முள்ளிபுரம், பாலாவி உள்ளிட்ட பல பிரதேசங்கள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளன. அதேபோல் புத்தளம் தள வைத்தியசாலை தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையின் காரணமாக பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளமையினால் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவுகள் வழங்குவதில் புத்தளம் வாழ் சமூக நல பணியாளர்கள் களத்தில் இறங்கியுள்ளார்கள். இதனால் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமேல் மாகாண ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மனநிலை சம்பந்தமான பயிற்சி நிகழ்ச்சி திட்டம் இன்று காலை 8:30க்கு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளது.
இதற்காக அரச, தனியார் மற்றும் சர்வதேச பாடசாலைகளைச் சேர்ந்த 250 மாணவர்களும், பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரச நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மேலும் 250 மாணவர்களும் இணைந்து கொள்ளவுள்ளனர். இன்று ஆரம்பமாகும் இந்த வேலை திட்டம் அடுத்த வருடம் வெசாக் வரை தொடரும் என்று சுற்றுலா ஹோட்டல் முகாமைத்துவ நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜீவந்தி சேனாநாயக்க தெரிவித்துள்ளார். இங்கு அனைத்து அரச நிறுவனங்களின் மனநிலையை மேம்படுத்தும் குறித்த வேலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலம் எதிர்வரும் 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். நவீன உலகிற்கு பொருத்தமான வகையில் இந்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. அனுராதபுர மாவட்டத்தில் ஒரு வகை தோல் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நோயின் ஆரம்ப நிலையில் உரிய வகையில் சிகிச்சை அளிக்காவிடத்து விளைவுகள் மோசமடையும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் நாளொன்றில் சுமார் 25 நோயாளர்கள் குறித்த நோய்க்கு சிகிச்சை பெறுவது தெரிய வந்துள்ளது. இது குறித்து மக்கள் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்படுகிறது. உலகச் செய்திகள். உக்ரைனுக்கு படைகளை அனுப்ப நேட்டோ முயற்சித்து வருவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பிரான்ஸ், லித்துவேனியா, லத்வியா, எஸ்டோனியா, செக் குடியரசு ஆகிய நாடுகள் இந்த நடவடிக்கைக்கு விருப்பம் தெரிவித்துள்ளன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஜெர்மன், பிரான்ஸ், பிரித்தானியா ஆகிய நாடுகள் அந்த நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்க தயாராகி வருகின்றன. உக்ரைனுக்கு படைகளை அனுப்புவதற்கு 2 நிபந்தனைகளை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் முன்வைத்துள்ளார். சீனா, ஈரான், வடகொரியா, பெலாரஸ் ஆகிய நாடுகள் ரஷ்யாவை ஆதரிப்பதால் இந்த மோதல் உலக போராக உருவாகும் என்று தெரிய வந்துள்ளது. தற்போது பெலாரஸ் ஆயிரக்கணக்கான ரஷ்ய வீரர்களையும் கவச வாகனங்களையும் உக்ரைன் எல்லைப் பகுதிக்கு அனுப்புவதாக உக்ரைன் உளவுத்துறை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இதனால் உக்ரைனின் கிவ் தலைநகரில் ரஷ்ய படைகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்தை தோற்கடிப்பது கடினம் என்பதை உக்ரைன் ஜனாதிபதி ஒப்புக்கொண்டுள்ளார். அபிவிருத்தி செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு நன்மை பயக்கும் சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவிருக்கும் பொருளாதார மேம்பாட்டு சட்டமூலமூடாக இதனை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதும் பொருளாதார அபிவிருத்திக்கு தடையாக இருக்கும் பல விடயங்கள் நீங்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். முதலாவது ஆசிய அஞ்சலோட்ட சாம்பியன்ஷிப் போட்டி தாய்லாந்தின் பாங்காக்கில் இன்று ஆரம்பமாகிறது. ஆரம்ப நிகழ்வு இலங்கை நேரப்படி இன்று மாலை 5:05 நடைபெற உள்ளது. அதில் 404 இலங்கை வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். கட்டார், கஜகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, சீனா, இந்தியா ஆகிய நாடுகளின் அணிகளும் போட்டியிட உள்ளன. இந்த விளையாட்டு விழாவில் 5 போட்டிகளில் இலங்கை வீரர்கள் போட்டியிடுகிறார்கள். ஏனைய போட்டிகள் நாளை நடைபெற உள்ளன. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். கடந்த ஆண்டில் பொருளாதார சவால்கள் இருந்த போதிலும் உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் போதுமான மூலதனம் மற்றும் பணப்புழக்க இருப்புகளுடன் வலுவாக செயற்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சொத்துக்கள்
வைப்பு லாபம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த துறை வளர்ச்சியை ஈட்டியுள்ளது. கடந்த வருட இறுதியில் உரிமம் பெற்ற நிதி 33 நிறுவனங்கள் நாட்டின் மொத்த சொத்துக்களில் 5.1% பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளன. நாட்டில் தற்போது 1827 உரிமம் பெற்ற நிதி நிறுவன கிளைகள் உள்ளன. அவற்றில் 1198 நிதி நிறுவனங்கள் மேல் மாகாணத்திலேயே அமைந்துள்ளன. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். வளவையில் கருவாச்செய்கை முக்கிய பொருளாதார பயிராக மாறியுள்ளது. ஏற்றுமதி மற்றும் விவசாய திணைக்களத்தின் அனுசரணையுடன் கருவாச்செடிகள் வழங்கப்படுவதுடன் கருவாச்செய்கைக்கான ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. வளவ விவசாயிகள் கருவாச்செய்கையில் அதிக ஆர்வம் காட்டுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பெந்திகன் தொட்ட அலி ஒலுஆர மயூரபுர கொன்னோருவ மீகஹஜதுர சூரியவெவ ஆகிய பிரதேசங்களில் கருவாச்செய்கை பரவலாக மேற்கொள்ளப்படுகிறது. காலநிலை அறிக்கை. இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் நிலவும் பருவ பெயர்ச்சிக்கு முந்தைய வானிலை காரணமாக காற்றும் மழையும் தொடர்ந்து அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் மழை பெய்யலாம். மேல் வடமேல் சப்ரகமுவ மாகாணத்தினதும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா, மன்னார் மாவட்டங்களினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். தென் மாகாணத்தில் காற்று அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரான் ஜனாதிபதியை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டரை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. கனமழை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மேலும் உயர்வடையும் அபாயம். புத்தளத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று மூடப்படும். வெசாக் வாரத்தை முன்னிட்டு தேசிய வானொலியில் இன்று முதல் பல நிகழ்ச்சிகள். உக்ரைனுக்கு படைகளை அனுப்ப நேட்டோ முயற்சித்து வருவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.